ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் பிளாக்ஸ் ஹப் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ராசி கணவன் அல்லது மனைவி அவங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ திருமண வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு என் லைஃப் பார்ட்னர் உண்மையிலேயே முக்கியமா, அல்லது வேலை, குடும்பம், நண்பர்கள் இதுக்கெல்லாம் நடுவுல நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியா. இப்போ நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா கேட்பாங்க அவங்க கணவர்கிட்ட, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா அப்படின்னு பெண்கள் வெளிப்படையா கேட்டுருவாங்க. ஏன்னா ஆண்கள் சில சமயம் அம்மாவையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஒய்ஃபை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஆனா பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உனக்கு அம்மா அப்பாவா இல்ல கணவனான்னு கேட்டா கணவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பான்ற வார்த்தை அவங்களுக்கு வாயில வராது. அதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசமே. ஒரு சிலர் வாழ்க்கை துணைய உயிருக்கு மேல மதிப்பாங்க. ஒரு சிலர் காதல் இருக்கும், ஆனா அத வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்தந்த ராசியோட இயல்பான குணமா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோல எந்த ராசி கணவன் அல்லது மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் தரும்? ஆணாக இருந்தால் மனைவிக்கு, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு. அதுதான் வாழ்க்கை துணைன்னு நம்ம போட்டிருக்கோம். யாரு மனசுக்குள்ளேயே பாசத்தை வச்சுட்டு வெளியில காட்ட மாட்டாங்க, யாரு உறவுக்காக தியாகமும் செய்வாங்க, இது எல்லாத்தையுமே நாம இப்போ விரிவா பார்க்கலாம். மேஷ ராசி பாதுகாப்பு தரும் வாழ்க்கை துணை. பொதுவாவே மேஷ ராசிக்காரங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அதனாலதான் முதல் பார்வையிலேயே எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கை துணை தான் அவங்களோட டீம் மெம்பராவே இருப்பாங்க. ஆபத்துன்னு வந்துட்டா முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை துணையை தான் பாதுகாப்பாங்க. வாழ்க்கை துணையை யாரும் தாழ்வா பேசினா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோபம் வந்தா கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திடுவாங்க. அடுத்தவங்க மனசு நோகும் அப்படிங்கிறத பத்தியே அவங்க யோசிக்க மாட்டாங்க. நான் தான் சரி அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. ரிஷப ராசிக்காரங்க உயிரை விடவே தன்னுடைய வாழ்க்கை துணையை மேலாக நினைப்பாங்க. இந்த ராசி தான் திருமணத்துக்கு ராஜா இல்லைன்னா ராணின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இவங்க உறவுல ஸ்திரத்தன்மை இருக்கும், விசுவாசம் இருக்கும், முக்கியமா பிசிக்கல் இமோஷனல் பாண்டிங் இருக்கும். ஏன்னா இந்த இமோஷனல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் பையன்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டதான் இமோஷனல் பாண்டிங் இருக்கும். சொல்ல போனா ஒவ்வொரு பெண்ணுக்குமே தன்னுடைய கணவர் கூட தான் இமோஷனல் பாண்டிங் இருக்கும். போன தலைமுறை வர பெண்களுக்கு அது தங்கள் கணவர் கிட்ட கிடைக்காதுங்கிறதால கணவர் கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய இமோஷன்ஸ் எல்லாத்தையும் பையன் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் மருமகளா பார்க்காம ஏதோ விரோதிய பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. இதுதான் முக்கியமானது. இந்த ரிஷபராசிக்காரங்க பிசிக்கல் இமோஷனல் ரெண்டு பாண்டிங்குமே மனைவி கிட்ட இருக்கிறதால இவங்க அம்மாவால இவங்க வாழ்க்கைக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரிஷபராசிக்காரங்க ஒருத்தரையே வாழ்க்கை முழுக்க பிடிச்சுக்குவாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையின் வசதிக்காகவும் சௌகரியத்துக்காகவும் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் செய்வாங்க. ஆனா துரோகம்னு வந்துட்டா மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணைய வாழ்க்கையின் மையமாவே மாத்திடுவாங்கன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க காதலோட பேசுவாங்க, ஆனா அவங்களுடைய கவனம் எப்ப வேணுமானாலும் மாறும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப பேச்சுக்காரங்களா இருப்பாங்க. தோணன்னு பேசுவாங்க, நட்போட பழகுவாங்க. அவங்களுக்கு ஆர்வ கோளாறுன்னு ஒரு பட்ட பேரும் நம்ம கொடுக்கலாம். அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க, ஜோக் அடிப்பாங்க, ஃபன் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள பேச்சு நல்லாவே போயிட்டு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஆனா சில சமயம் அவங்களுடைய கவனம் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வெளிப்புற உலகம் அங்க போயிடும். அவங்களுக்கு இமோஷனல் டெப்த்ல கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இருக்காது. எல்லாத்துலயும் என்ன இமோஷனல்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தை சொன்னா அவ என்ன நினைப்பான்னா, நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லுவா. ஆனா, அதுலேருந்து பாடத்த கத்துக்குவா. இந்த மாதிரி கஷ்டம் நமக்கு வரக்கூடாது. அதனால நம்மள பாதுகாக்கணும்னு. ஆனா, இதே ஒரு ஆண் வந்து அவங்க அம்மா ஏதாவது சொல்லி அழுதா, அவனும் கூட உட்கார்ந்து அழுவான். ஐயோ! அம்மான்னு. அதுதான் அந்த எமோஷன். ஆறுதல் சொல்றேன்னு அவங்க அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பான். வேற எதையும் யோசிக்கவும் மாட்டான். இதுதான் அந்த எமோஷனல் பாண்டிங்கிறது. இப்போ உங்களுக்கு அந்த இமோஷனல் இத பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஆனா அதுக்காக ரொம்ப பிரத்யேகமாலாம் வாழ்க்கை துணை மேல கவனத்தெல்லாம் செலுத்த மாட்டாங்க. கடக ராசிக்காரங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைய உயிராவும், உணர்ச்சியாவும் நினைப்பாங்க. இந்த ராசி தான் தி மோஸ்ட் எமோஷனல் ஸ்பௌஸ் ஓரியன்டட் சைன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கை துணைய ஒரு குழந்தை மாதிரி கவனிச்சுப்பாங்க. சின்ன வலி இதெல்லாம் அவங்களுடைய மௌனத்திலேருந்தே கூட புரிஞ்சுப்பாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையோட இமோஷனல் செக்யூரிட்டிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற குறை என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கை துணை மேல ஓவர் பொசசிவா இருப்பாங்க. ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் மேல ஓவர் பொசசிவா இருப்பார். அவங்க அம்மா அப்பாவை விட தான் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி ஒய்ஃபா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் மேல ரொம்ப இதுவா இருப்பாங்க. உங்க அம்மா எல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது. நான் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இன்னொரு குறை என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு மூடு மாறிக்கிட்டே இருக்கும். எப்ப எப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா இவங்களுக்கு கணவன் இல்லைன்னா மனைவி தான் இவங்களுடைய உலகமாவே இருக்கும். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க. இவங்க காதல் மட்டும் இல்ல, மரியாதையும் இருக்கும் அங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே பெருமை மிக்கவங்களா இருப்பாங்க. ஆளுமை தன்மை அதிகம். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையே என்னோட பெருமை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதே மாதிரி வெளியில வந்தாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல மரியாதை தருவாங்க. ஆனா பதிலுக்கு அவங்க இவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். புகழலன்னு வச்சுக்கோங்க, இவங்களோட ஈகோ அங்க ஹர்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? நான் தான் உன்னை டாமினேட் பண்ணுவேன், நீ எல்லாம் என்னை டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும். இவங்க வாழ்க்கை துணை இவங்கள மதிச்சாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை துணைதான் எல்லாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க பொதுவா அவங்க காதலையோ அன்பையோ வெளிக்காட்டவே மாட்டாங்க. ஆனா ரொம்பவே கேர் எடுத்துப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாங்க. ஆனா எதையும் அலசி ஆராய்வாங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கை துணைக்காக ரொம்ப அமைதியா தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உடல் நலம், அப்புறம் எதிர்காலம், பண சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்னா, எமோஷனல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப குறைவு. அதாவது தன்னோட அன்பை வெளிக்காட்ட மாட்டாங்க. பாசத்தையோ காதலையோ வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க ஏதாவது தப்பு வாழ்க்கை துணை ஏதாவது சின்னதா பண்ணிட்டா போதும், அதை பெருசாக்கி இவங்கதான் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அதுல குறை சொல்லுவாங்க. அதுதான் அந்த கிரிட்டிசிசம். குறை சொல்ற புத்தி அதிகம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமா முக்கியத்துவம் தருவாங்க. துலாம் ராசிக்காரங்க லவ் பண்ணாலே அத வாழ்க்கையா நினைக்கிறவங்க. அப்பேற்பட்டவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை துணைன்னு கிடையாது. லவ்னு வந்துட்டாலே அவங்க லவ்வரை வாழ்க்கை துணையா தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசி எப்பவும் சமநிலையோட பார்ப்பாங்க. தானும் தன்னுடைய வாழ்க்கை துணையும் சமம் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதிகமான காதல் அவங்க கிட்ட இருக்கும். ஒற்றுமை இருக்கும். கல்யாணம் இல்லைன்னா வாழ்க்கையே முற்று பெறல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க தன்னோட வாழ்க்கை துணைய ரொம்ப எமோஷ்னலா காதலோட பாசத்தோட ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்னா இவங்களுக்கு முடிவெடுக்கவே தெரியாது. அந்த விஷயத்துல இவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா அத அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இவங்க எப்பவுமே வாழ்க்கை துணையை சுத்தி தான் இவங்களுடைய எண்ணங்கோட்டமே இருக்கும், வாழ்க்கையும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுடைய காதலானது ஆழமானது, உயிருக்கும் மேலானது அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப தீவிரமாவே காதல் கொண்டிருப்பாங்க இவங்க வாழ்க்கை துணை மேல. அது மட்டும் இல்லாம அவங்கள தன்னுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்ப்பாங்க. இது எனக்கு சொந்தம், என்ன தவிர வேற யாரும் இதுல உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு அவ்வளவு பொசசிவா இருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப தீவிரமா விசுவாசமா இருப்பாங்க.
அவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்க. இமோஷனல் அண்ட் பிசிக்கல் பாண்டிங் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறை என்ன அப்படின்னா, இவங்க வாழ்க்கை துணை கிட்ட யாராவது வந்து சாதாரணமா பேசினாலே உங்களுக்கு பொறாம வந்துடும். அது மட்டும் இல்லாம சந்தேகப்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தரை பிடிச்சா வாழ்க்கை முழுக்க அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்க ரொம்ப சுதந்திரம் மிக்கவங்களா இருப்பாங்க. அதே சமயம் லவ்லையும் சமநிலையோட இருப்பாங்க. இவங்க எப்பவுமே சுதந்திரத்தின் மேலதான் இவங்களுக்கு காதல் அதிகமா இருக்கும். ரொம்ப தத்துவம் பேசுவாங்க. நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கை துணைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹானஸா நேர்மையாவும் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாவும் இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய குறை அப்படின்னு பார்த்தா ஓவரா சுதந்திரத்தை இது பண்ணிக்கிறது, யாரையும் டிபெண்ட் பண்ணாம நான் இண்டிபெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு ஓவர் இண்டிபெண்டன்ஸோட இருக்கிறது. இன்னொன்னு, இவங்க கிட்ட வந்து இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து அந்த அளவுக்கெல்லாம் பாண்டிங்கோட எல்லாம் அவங்க வாழ்க்கை துணை கிட்ட இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அது ரொம்பலாம் அப்படியே என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் அப்படி இப்படின்லாம் ரொம்ப எமோஷனலாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை துணையை நேசிப்பாங்க. தன்னோட ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம்னு தனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பொறுப்பா இருக்கிறதே காதல் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள், அதாவது பொறுப்பா இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, கோல் ஓரியன்ட் அதாவது லட்சியத்தோட இருப்பாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக எதிர்காலத்தை ரொம்ப சிறப்பாவே பிளான் பண்ணி உருவாக்குவாங்க. எப்பவுமே கடமையே கண்ணா இருக்கிறவங்க அவங்க. இவங்க கிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொமான்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா வேலைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லவ்ங்கிறத ஆக்ஷன்ல காட்டுவாங்க. எப்படின்னா இவங்க பொறுப்பா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்த உத்தரவாதம் தருவாங்க. கும்ப ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணைய நண்பன் போல பாவிப்பாங்க. பொதுவாவே கும்பராசிக்காரங்க அன்கன்வென்ஷனல், அதாவது வழக்கத்திற்கு மாறான ஒரு குணத்தோட இருப்பாங்க. எல்லாரும் கிழக்க போகணும்னு சொன்னா இவங்க மேற்க போகணும் அப்படிம்பாங்க. இல்ல வித்தியாசமா நான் தெற்க போறேன்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறவங்க. ரொம்ப அறிவார்ந்த சிந்தனை உள்ளவங்க, இன்டலெக்சுவல் பர்சன்ஸ்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை துணைய தனக்கு சமமாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுதந்திரமும் தருவாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்னா இமோஷனல் டிஸ்டன்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப ஒட்டுதலோட அவங்க வாழ்க்கை துணை கிட்ட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி லவ் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது அந்த அளவுக்கு காதலை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா மைண்ட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது மனதளவுல பார்த்தாக்கா அவங்க கூட ரொம்பவே ஒன்றி போயிருப்பாங்க. வெளியில காட்ட மாட்டாங்க. எமோஷனல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வீக்கா இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்கள பார்த்தாக்கா இவங்க 2 பேரும் வந்து அந்யோன்யமா இருக்காங்கன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மனசுக்குள்ள அவங்க வாழ்க்கை துணை மேல உயிராவே தான் இருப்பாங்க. மீன ராசிக்காரங்கள தியாகத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே மீன ராசிக்காரங்க ரொம்ப எமோஷனலா உணர்ச்சி மிக்கவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க தனக்காகன்னு எதையும் யோசிக்க மாட்டாங்க. பிறருக்காக மட்டுமே யோசிக்க கூடியவங்க. இவங்க வாழ்க்கை துணைக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணவும் தயாரா இருப்பாங்க. தங்களுடைய வலிய கூட வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சு அந்த வலிய அனுபவிக்க கூடியவங்க. இவங்க கிட்ட இருக்கிற குறை என்ன அப்படின்னா, தன்னை பத்தி யோசிக்காம தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்காம இருக்கிறது மிகப்பெரிய குறை. அது மட்டும் இல்லாம இவங்க உணர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கை துணையை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அதுவும் அது குறைதான். ஆனா இவங்களுக்கு வாழ்க்கை துணைதான் வாழ்க்கையின் அர்த்தம் அப்படின்னு நாம சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் காதல் காட்டுற விதம் வேற வேற. ஒரு ராசி தன்னோட காதலை சத்தமா காட்டும். இன்னொரு ராசி காதலை மனசுக்குள்ளேயே வச்சு அமைதி காக்கும். ஆனா உண்மை என்னன்னா, சரியான புரிதல் இருந்தா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஜோசியத்தெல்லாம் விடவே மனுஷ மனசுதான் முக்கியம் அப்படின்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக மற்றும் ஜோதிட விளக்கங்களுக்கு நம்ம சேனலை தவறாம ஃபாலோ பண்ணுங்க.
அனைவருக்கும் நன்றி.